பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளில் கூட நம்மோடு கூட பேசும்படி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, நன்மைகளை செய்கிற சார்வனின் ரோஜாவே, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னெண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சோதரம். எகிப்தில கிடந்த நம்மளை ஆண்டவர் பாருங்க, எகிப்தில அடிமையா கிடந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்து வந்து அவர் என்ன பண்ணறா, கழுகு சுமக்கிறது போல, கழுகு கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுமந்து வந்தது போய் நீங்க பார்த்துருக்கீங்க சார். அப்ப நம்முடைய சுமையை நம்ம சுமக்க முடியாது, நம்முடைய பாரத்தை நம்ம சுமக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய சுமைகளை சுமக்கிற நல்ல தேவன், சுமை தாங்கி ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சுமந்து வந்த தேவன், நான் உன்னை சுமக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். நம்ம குடும்பத்தை சுமக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளை சுமக்கிற ஆண்டவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் சரியான இடத்துக்கு கொண்டு போய் பத்திரமாக நம்மளை மறுபடியும் வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது சுகபத்திரத்தோடு கூட நம்மளை திரும்பி வர செய்கிற நல்ல ஆண்டவர். அது பாருங்க, கழுகு ஒப்பனையா சொல்றாரு. ஏன் கழுகு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு மேல அவ்வளவு அது கரிசனையா இருக்கும். அது பாருங்கன்னா அந்த கழுகு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத ஒரு பெரிய ஒரு மலை பிரதேசத்துல நல்ல பெரிய உயரமான இடங்கள் தான் என்ன பண்ணுது, அது கூடுகளை கட்டி தன் குஞ்சுகளை என்ன பண்ணும், முட்டையிட்டு அடகாக்கு. அது மாதிரி அந்த கழுகு என்ன பண்ணும், ஒரு நாள் அதை பழக தோளின் மேலே சுமந்து என்ன பண்ணும், அதை பறக்க வைக்கும், பழக்கம். ஆண்டவராக தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நம்மளை சுமக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, என்ன பண்றான், நம்ம அவர் சொல்றபடி நம்ம கேட்டு நின்றோம்னா நம்மளது பூமியில மேன்மையாக தேவன் வைப்பாரான். அதுல கீழே 5ஆம் வசனம் சொல்லி, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைகொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் எல்லாமே அவருக்கு உண்டானதுதான். ஆனால் பாருங்க, நம்மளை சுமக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்ம அவரை சுமக்கல, நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க, நம்ம அவரை சுமக்கல, ஆண்டவர் தான் நம்மளை சுமக்கிறார். நம்மளை சுமதி தாங்கி ஆக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒவ்வொரு நாளும் சுமந்து பாதுகாத்து தப்புவித்து ஆண்டவர் மாத்திரம் நம்மளை பாதுகாக்கணும்னா நம்மளுடைய பாதுகாப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பாதுகாப்பு நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கெல்லாம் பூமியில பாதுகாப்பே கிடையாது. குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நடந்து போறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வண்டியில போறவங்க பாதுகாப்பு கிடையாது. என்னதை தான் நம்ம சேஃப்டியா கொண்டு போகணும், பாதுகாப்பு கிடையாது. நம்மளை சுமக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்குவான். அந்த நிழல் தான் நம்மளை பாதுகாக்கு, அவருடைய சமூகம் தான் நம்மளை பாதுகாக்கு, அவருடைய பிரசனம் தான் நம்மளை பாதுகாக்கு. அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மேல பிரியம் வைக்கிறபடினால நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி விழித்திருந்து இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்ன பண்றதுன்னா, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையா. நீங்க தான் சொல்லுது, நான் என்ன பண்ண, கழுகுனுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டதையும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கண்டீர்கள் அப்படிங்கிறார். எகிப்துல பாவம் என்ற எகிப்துல, சாபம் என்ற எகிப்துல, அதுல நம்மளை வெளியே கொண்டு வருவது வேற யாராலும் முடியாது. நம்ம என்னதான் பல காரியங்கள் நன்மைகளை பல காரியங்களை செஞ்சாலும், சில புண்ணிய காரியங்கள் செய்தாலும், ஏசப்பா மாத்திரம் நம்மளை மீட்கலைன்னா பாவத்துல இருந்தும் சாபத்துல மீட்க ஒருவராலும் முடியாது. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன, பூமியெல்லாம் என்னுடையது என்று எழுதப்பட்டிருக்கு. பூமியெல்லாம் என்னுடைய, அப்ப நம்ம அவருடையதான், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்மளது பூமியிலையும் நம்மளுடைய குடும்பத்திலையும் அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்ப என்ன பண்ணணும், அவரை சொல்ற நம்ம கேட்கணும். அவ்வளவுதான் சொல்றது. அப்ப அந்த நன்றி நம்ம ஆண்டவராக இயேசு சொல்ற அந்த இடத்துல, நான் என்ன பண்ண, உங்களை சுமந்து பாதுகாக்கிறேனே, ஒரு விஷயம் நோக்கி நீங்க பாருங்க. ஆமா, நான் உனக்கு தேவையானதை என்ன பண்ணுவேன், தேவையில்லாத காரியத்தை கொடுத்து எண்ணிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த நாள் என்ன பண்ண, இது என்ன பண்ண சொன்னீங்கன்னா குழம்ப தேவையில்லை. ஆண்டோட சமூகத்துல உங்கள் சிந்தையை இயேசு இடத்துல ஒப்புவிடுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர்கள் காத்துக்கொள்வார். எல்லா விண்ணப்பத்தோடும் சோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுதுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மளை காத்துக் கொள்கிறது. நம்ம ஜெபம் இந்த நாளை கூட தேவன் நம்மை சுமக்கும்படி, இதுவரை சுமந்த தேவன் இனியும் நம்மளை சுமந்து தாங்கி தப்புவிக்கும்படி, வாதைவன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வந்த தேவன், கழுகு போல சுமந்து பாதுகாத்த தேவன். அப்பா, நீங்க எங்களை சுமக்கிறேன்னா
எங்களை யாருப்பா சுமப்பா? ஆண்டவரே, நீங்க எங்க பிள்ளைகளை சுமக்கலனா யாருப்பா எங்களை சுமப்பா? நீங்க எங்களை உயர்த்தினா எங்களை யாருப்பா உயர்த்துவா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியத்தை, நீடிய ஆயுளை கருத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாச்சு. எந்தெந்த பிரச்சனையோடு இருக்கிறார்கள் அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yes,